கரண்ட் போய் பயத்தில் எம்எல்ஏ கேண்டிடேட்டை கண்டுபிடிச்ச விஷயத்தில் இந்த பொண்ணை எல்லாரும் ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. டிவியில் இந்த பாலிட்டிஷியனை கூப்பிட்டு வச்சு உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஆல்ரெடி தொடர்பு இருக்குன்னு பேசுறாங்க. இந்த பொண்ணு பயந்துகிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கா. இதை யூஸ் பண்ணிக்கிட்டு எதிர்கட்சிக்காரங்க இந்த பொண்ணை பற்றி செவத்துலாம் அசிங்கமாக எழுதி போடுறாங்க, ஃபேஸ்புக்லாம் டிசைன் பண்ணி போடுறாங்க, வீட்டுக்கு ஆள் அமைச்சு பயமுத்தி விடுறாங்க. இதை கேட்க போன அந்த பொண்ணோட புருஷனை எதிர்கட்சிக்காரங்க அசிங்கப்படுத்தி அமுச்சு விடுறாங்க. வீட்டில் வந்து டென்ஷன் ஆகி அந்த பொண்ணு திட்டிகிட்டு இருக்கான். அப்போ லைட்டு விட்டு விட்டு எரியுது, எனக்கு பயமா இருக்குங்க, சரி பண்ணுங்கன்னு சொன்ன உடனே இவன் சரி பண்ண போய் இவனுக்கு ஷாக் அடிச்சு கீழே விழுந்துடுறான். மொத்த வீடு இருட்டாயிடுது. புருஷனுக்கு அடிப்பட்ட உடனே அந்த பொண்ணு முதல் தடவை பயப்படாம இருட்டிலே ஓடி போய் பக்கத்தில் இருக்க டூரிஸ்ட் ஒருத்தனை கூட்டு வரான். அவனும் இவங்க 2 பேருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு வீட்டோட ஃபீஸ் கட்டையும் ரெடி பண்ணி கரண்ட் வர வைக்கிறான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி கூட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுறாங்க. அவங்க கொடுக்குற அட்வைஸை வச்சு இந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா அந்த இருட்டோட பயத்துலேருந்து வெளியே வரா. அவ எல்லாமே தனியாக பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த பொண்ணை ஒரு பையன் பாத்ரூம்லேயே வச்சு பூட்டி இருந்திருப்பான். அதுல இருந்தா இந்த பொண்ணுக்கு இந்த பயம் வர ஆரம்பிச்சிருக்கும். ஒரு மீட்டிங்ல இந்த பொண்ணை பத்தி தப்பா பேசிட்டு இருப்பான். இந்த பொண்ணு தனியா தைரியமா வந்து நின்னவனா அவன் நார்மலா பேச ஆரம்பிச்சிருவான். அப்புறம் அந்த பொண்ணு தைரியமா மீடியாவை கூப்பிட்டு வச்சு என் மேலதான் தப்பு இருக்குன்னு உண்மையை ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு இருட்டு மேல இருக்க பயமும் போயிடுது.